trigonometry and exponential இது வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். trigonometry and exponential வரும்போது இது கூட ஓகே. இன்னும் அடுத்த சம் வரும்போது நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்கணும். இது எப்படி போடலாம் ஃபஸ்ட்டு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் பாருங்க. So I equal to integral e power x into 1 plus x divided by 1 plus cos x into dx. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா I equal to integral e power x into இப்போ இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இது இன்டெகிரேஷன் தனியாக வந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக போட வேணும். இந்த ஒன்றுக்கு வந்து ஒன்றுங்கிறது ஒரு டேஞ்சர் நம்பர், 10ங்கிறது ஒரு பெரிய டேஞ்சர் நம்பர். நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த இடத்துல எப்படி வந்து அப்ளை பண்ணுறோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஒன்றை வந்து இங்கே எப்படி அப்ளை பண்ணுறாங்கிறதுக்கு முன்னாடி இந்த சைன் எக்ஸோட ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலான்னு 1 + cos எக்ஸோட ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலான்னு அதுக்கப்புறம் இந்த ஒன்னோட டிஸ்கஷன் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். இப்போ சைன் எக்ஸோட ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா என்னடா? இது தூங்கிட்டியா? Sin. Sir, 2 sin. வெரி குட். X by 2. சூப்பரா, வெரி குட். ஃபார்முலா நான் வச்சுக்கிறேன். வெரி குட். Cos x by 2. டினாமினேட்டர்ல இது ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. இது ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா சொல்லுங்க. 1 plus cos x ஆஃப் ஆங்கிள் 2 sin 2 cos squared x, ரைட். 2 cos ஓகே சார். ஏதாவது டவுட் இருக்குதா? இப்பயும் சிம்பிளிஃபை பண்ண முடியல. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும், இதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னாலும் இந்த ஒன்றுக்கு எத்தனை ஃபார்முலா இருக்குது? இன்ஃபினிட்டி மினி ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த ஜீரோக்கு இன்ஃபினிட்டி மினி ஃபார்முலாஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, எந்த டைம் எடுத்தாலும் இன்ஃபினிட்டி மினி கான்ஸ்டன்ட் டைம் 2 எடுத்தாலும் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி லிங்க் பண்ணும்போது நிறையா ஃபார்முலா இருக்குது. இப்போ இந்த ஒன்றை எப்படி பண்ண வேணும் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? எரோட லிங்க்கு இங்கே சைன் காஸ் வருது. அப்போ இந்த ஒன்று வந்து சைன் காசு லிங்க் பண்ணுற என்ன ஃபார்முலா இருக்குது? சைன் காசு லிங்க் பண்ண ஒன்னோட டைமுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? sin x plus cos x. கரெக்டாக சொல்லு. sin x by 2 sin square x by 2. சிஎஸ் ரீட்டை பற்றி லிங்க் பண்ணும்போது ஏன்னா இங்கே வந்து x by 2 வருது, அதனால x by 2 போட்டுக்கிறோம். கரெக்டா? ஓகே சார். ஏன்னா ரிலேட் அவுட் இருக்குதா கண்ணு? சரி, அப்போ என்ன செய்யும்? இன்டெக்ரல் e power x. இப்போ நீயே சொல்லி பார்க்கலாம். இது என்ன சார் எழுதலாம் சொல்லும்போது என்ன சொல்லிட்டீங்க? cos squared x by 2 plus sin squared x by 2 plus 2 into sin x by 2 into cos x by 2 divided by 2 into cos squared x by 2. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? அப்போ இது என்ன கான்செப்ட்? இது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வந்துச்சா? அப்போ சொல்லுங்க என்ன நடக்குதுன்னு. இந்த 1/2 எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? வெளியே எடுக்கிறேன் 1/2. அப்போ 1/2 வெளியே எடுத்துட்டேன். இன்டெக்ரல் e power x இன்ட்டு சொல்கிறாங்கண்ணு இது என்ன ஆகும் சொல்கிறாங்கண்ணு? இது ஃபுல்லாக என்ன எழுதலாம்? cos square x by 2 plus sin square x. கரெக்டாக சொல்லு. cos square x by 2 plus sin square தப்பாக சொல்ல whole square. x by 2 சொன்னது நல்லா ஹோல் ஸ்கொயர். sin x by 2 plus cos x by 2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இது என்ன எழுதலாம்? cos squared x by 2. ஸோ அப்பயும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது, இன்னும் சால்வ் பண்ண முடியல. அப்பயும் பிரச்சனையாக இருக்குது, இன்னும் சால்வ் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இந்த டேமும் என்ன பண்ணலாம்? ஸ்பில்டப் பண்ணலாமா? சரி, அப்போ நீங்கள் அதை பண்ணாமல் நம்ம டேரெக்டாக ஸ்பில்டப் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்பில்டப் பண்ணி நம்ம போட்டலாமா? நீங்கள் அதை பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ ஸ்பில்டப் பண்ணும்போது அந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணாமே நம்ம பண்ணணும். சரிங்களா? ஹோல் ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளால் பண்ண முடியல. ஏன் ஹோல் ஸ்கொயர் பண்ணால் பண்ண முடியும்னா இந்த டைம் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ப்ரீவியஸ் டைமுக்கு நான் ஸ்பில்டப் பண்ணுறேன். பாருங்க, இந்த மாதிரி தான் ஆகும். நமக்கு ஆகலைன்னா என்ன பண்ண போகிறோம்? திரும்ப ப்ரீவியஸ் டைமுக்கு போய்க்கணும். ப்ரீவியஸ் டைம் என்னது? cos squared x by 2. இந்த டைமுக்கு நான் ஸ்பில்டப் பண்ணுறேன். இந்த டைம் எனக்கு வேண்டாம், ஏன்னா ஸ்பில்டப் பண்ண முடியல, அதனால் இதை யூஸ் பண்ணல. ஏன் யூஸ் பண்ணல? இதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியல, அதனால் பண்ண முடியல. அதனால் பண்ண போகிறேன், இது ரெண்டையும் நான் ஸ்பில்டப் பண்ணுறேன். அப்போ cos squared x by 2 divided by cos squared x by 2 plus sin squared x by 2 divided by cos squared x by 2. சார் அந்த ஸ்டெப் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வேற எதுவும் பண்ண முடியாது சார். அதை வச்சு நம்ம திரும்ப மூவ் பண்ண முடியல கண்ணு. அது மூவ் பண்ண முடியாதனால தான் இது பண்ணுறோம். சரி, அது என்ன அதையே வச்சுக்கோங்களேன். ஏன் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க? அதே வச்சுக்கலாம். சரி, அதே வச்சுட்டு கூட போகலாம், ஒன்றும் யூஸ் இல்லை. இதே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதே எடுத்துக்கலாம். அப்போ அதே என்ன நடக்கும்? நீங்கள் அந்த ஸ்டெப் மூவ் பண்ணலாம் இருக்குது, அந்த ஸ்டெப்பே வச்சு நான் போடுறேன்.
இ பவர் எக்ஸ் இன்ட்டு நமக்கு என்ன கிடைக்குது காஸ் எக்ஸ் பை டூ ப்ளஸ் சைன் எக்ஸ் பை டூ டிவைடட் பை காஸ் எக்ஸ் பை டூ ஹோல் ஸ்கொயர் வச்சுக்கலாமா? ஏன்னா ரெண்டுக்குமே ஸ்கொயர் இருக்குது இல்லை, ஓகே சார். இந்த டைம் இருக்குது, இதுக்கு ஸ்கொயர் இருக்குது, இங்கே பாருங்க இதுக்கு ஸ்கொயர் இருக்குது, கரெக்டுங்களா? இப்போ ஸ்ப்ளிட் பண்ணலாம் சார். ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இப்போ ஸ்பிளிட் அப் பண்ணிடலாம், முடியுது. இப்போ ஸ்பிளிட் அப் பண்ணுறது என்ன நடக்குது? தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டகிரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு என்ன கிடைக்குது? காஸ் எக்ஸ் பை டூ டிவைடட் பை காஸ் எக்ஸ் பை டூ ப்ளஸ் சைன் எக்ஸ் பை டூ டிவைடட் பை சைன் எக்ஸ் பை டூ, சாரி காஸ் எக்ஸ் பை டூ ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு டிஎக்ஸ், கரெக்டுங்களா? அப்போ என்ன காஸ் எக்ஸ் பை டூ காஸ் எக்ஸ் பை டூ கிடச்சிடும். sin x by 2 divided by cos x by 2 என்னது tan x by 2. அப்போ என்னாச்சு 1/2 integral e power x into என்ன கிடைக்குது 1 plus tan x by 2 1 plus tan x by 2 whole square into dx. இப்பயும் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம என்னது நம்மளுக்கு என்ன ஃபார்மேட் வேணும்? இந்த ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஏ ஸ்டெப்பு போடுறோம், எனக்கு இந்த ஃபார்மேட் வேணும். இந்த ஃபார்மேட் வர வரைக்கும் நான் ப்ராப்ளம் ரன் பண்ணி தான் ஆகணும். சரியாப்பா? ஓகே. என்னது இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ், கரெக்டுங்களா? அந்த ஃபார்மேட் வர வரைக்குமே நம்ம ரன் பண்ணி தான் ஆகணும், கரெக்டாமா? இல்லைன்னா நம்ம வந்து பண்ண முடியாது. அப்போ இதுக்கும் பாருங்க, எது இது எஃப் ஆஃப் எக்ஸ் முடியுமா, இது எஃப் டேஸ் ஆஃப் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணுறேன், இந்த டேமுக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம் எகைன் அப்ளை பண்ணுறேன். எந்த டைம் இப்போ வந்த டைமுக்கு சொல்லுங்கள். இப்போ வந்த டைமுக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம் சொல்லுங்கள். சொல்கிறேன், வந்த டைமுக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் சார்? 1 plus tan squared x by 2 plus 2 tan x by 2. 2 tan x by 2. சூப்பர், வெரி குட். அவ்வளோதான், ப்ராப்ளம் முடிஞ்சு ரெண்டு வந்துட்டோம். இப்போ 1 plus tan squared என்ன ஃபார்முலா? 1 plus tan squared என்ன ஃபார்முலா? secant square x. அவ்வளோதாங்க. இப்போ திங்க் பண்ணு, யார் எடுத்த என்ன நடக்கும்னு சொல்லி திங்க் பண்ணு. 2 into tan x by 2. சூப்பர், வெரி குட். secant square x by சார் tan தான் f of x ன்னு எடுத்தால் சூப்பர். அப்போ பற்றி ரீப்ளேஸ் ஏன்னா அந்த 2 டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ அந்த 2 என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி வேலை. சரிங்களா? அப்போ அந்த 2 சேர்த்து தான் எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா அந்த 2 டிஸ்டர்ப் ஆகுதுல்ல, அந்த 2 டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன எடுக்கிறீங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு ஃபுல் டைம், இது ஃபுல் டைம் எடுக்க போகிறீங்க, ஈக்குவல் டு 2 times ஆஃப் tan x by 2. அப்போ என்ன கிடைக்குது? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் secant squared x by 2 into 1/2. 2 கட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக் இந்த டைம் வந்துருச்சு. பார்த்தீங்களா? அப்போ என்ன நடக்குதுங்க? தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 டேரெக்டாக ஃபார்முலா எழுதிட்டா. ஏன்னா இவன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், இவன் வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் எக்ஸ் வேல்யூ என்ன? இதுதான் வேல்யூ. அப்போ என்ன பண்ணுறீங்க? 2 into tan x by 2 plus c. 2 கட் ஆயிரும், நம்மளுக்கு என்ன கிடைக்குது? tan x by 2 plus c. That's all. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம். இ பவர் எக்ஸ் இருக்குன்னா இ பவர் எக்ஸ் யூஸ் பண்ணிட்டு போகிறோம். இ பவர் எக்ஸ் வரும் பாருங்க. இ பவர் எக்ஸ் இன்ட்டு தான் எஃப் ஆஃப் எக்ஸ், இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு tan x by 2. கரெக்டுங்களா? secant square x by 2 into 1/2 episode. tan ax பண்ணலாமா?